தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண விழாவிற்கு தாவேக தலைவர் விஜயும் நடிகை திரிஷாவும் ஒன்றாக சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான புகைப்படங்களையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைக்கிறார். செந்தில்ராஜா, விவரங்கள். அந்த தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனம் ஏஜிஎஸ். இதை 3 பேர் சகோதரர்கள், அதாவது கல்பாத்தி சுரேஷ், கணேஷ், அகோரம் உள்ளிட்டவர்கள் சகோதரர்கள். இதில் சுரேஷுடைய மகன் திருமண நிகழ்வு, அதாவது நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மற்றும் நடிகை திரிஷா ஆகியோர் ஒரே காரில் அந்த திருமண நிகழ்வை அட்டெண்ட் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் இவர்கள் விஜய் 2 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதே போல் கோட் திரைப்படத்தில் விஜயுடன் அந்த நிறுவனம் தயாரித்த திரைப்படத்தில் திரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய அந்த விவாகரத்து வேணும், கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்றுத்தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார், விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த விவாகரத்து பெட்டிஷனிலும் குறிப்பிட்டிருந்தார், ஒரு நடிகையுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் நடிகை திரிஷாவுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்திற்கு ஒரே விமானத்தில் இருவரும் சென்றார்கள் என்றெல்லாம் விவாதிக்கப்பட்டிருந்தது. சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு தற்போது சங்கீதா அவர் விவாகரத்து வேண்டும் என்று, கணவரிடம் இருந்து விவாகரத்து வேண்டும் என்று அந்த வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது விஜயும் திரிஷாவும் ஒரே நிகழ்ச்சிக்கு, அதாவது திருமண நிகழ்ச்சிக்கு ஒரே காரில் அட்டெண்ட் செய்திருக்கிறார்கள். நந்தா. செந்தில்ராஜா, விஜய் திரிஷா திரையில இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகம். குறிப்பா கில்லி போன்ற திரைப்படங்கள்ல இருவரும் ஒன்றா நடிச்சதை விஜய் ரசிகர்கள், திரிஷா ரசிகர்கள் விரும்பினார்கள். தற்போது ஒரு திருமண விழாவில் இருவரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க, அதுவும் ஒரே கார்ல போயிருக்கிறது கவனம் பெற்றிருக்கிறது. வேற என்ன கூடுதல் தகவல்கள் இருக்கு செந்தில்ராஜா? நந்தா, இந்த ஜோடி என்பது கில்லி திரைப்படத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல கில்லி, திருப்பாச்சி, லியோ உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவர்கள் 5க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அப்போதே அவர்களுடைய அந்த ஜோடி என்பது பரபரப்பாக பேசப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் காதலிக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் பற்றி பேசவில்லை. இந்த நிலையில்தான் அந்த விவாகரத்து, விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் திரிஷாவுடன் அவர் திருமண நிகழ்விற்கு சென்றிருக்கிறார். இதன் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் விஜய் கூறியிருக்கிறார் என்றும் பலர் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். என்றால் ஒரு நடிகையுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பதை ஒரு காரணமாக பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் இது முக்கியமான காரணமாக இருந்ததை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த விவாகரத்து வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு வாரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில், அந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் தற்போது விஜயும் திரிஷாவும் ஒரே அந்த திருமண நிகழ்விற்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. நந்தா. செந்தில்ராஜா, இது ஒரு திருமண நிகழ்வு. எல்லோரும் நிறைய நட்சத்திரங்கள் அந்த திருமண நிகழ்வு அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் விஜயும் திரிஷாவும் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறாங்க. இதுல 2 பேரும், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கில்லி போன்ற திரைப்படங்கள்ல இருவரும் சேர்ந்து நடித்த அந்த பிரபலங்கள் ஒரே நேரத்தில் போகிறது அப்படின்றது கவனம் பெற்றிருக்கு. ஒரே நிறத்திலான ஆடைகளும் கூட அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரே கார்ல வந்ததாகவும் தகவல் இருக்கு. வேற என்ன தகவல் இருக்கு செந்தில்ராஜா? நந்தா, இந்த திருமண நிகழ்வானது இன்று மாலை நடைபெற்றிருக்கிறது. இதில் பல நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு சென்றிருந்தாலும் விஜய், திரிஷா ஆகியோர் கலந்து கொண்டதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நம்ம கூறிக்கொண்டு இருக்கிறது போலதான் இப்போது குறிப்பிட்டது போலவே கூட இவர்கள் இருவரும் வந்திருப்பதுதான், அதாவது ஒன்றாக ஒரே காரில் வந்திருப்பது. ஏனென்றால் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்களா அல்லது சங்கீதா குறிப்பிடக்கூடிய நடிகை இவர்தானா என்பது உள்ளிட்ட பல்வேறு யோகங்கள் இருந்திருக்கிறது. இருந்த போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இந்த திருமண நிகழ்வுக்கு சென்றிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த திருமண விவாகரத்து வழக்கு மனைவி வழக்கு தொடர்ந்த பிறகு இவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த வழக்கு, அந்த பெட்டிஷன்லையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நடிகையுடன் தொடர்பு என்று நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது போல இந்த நடிகையுடன் வந்திருப்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கவனம் பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு விவாகரத்துக்கு வழக்கு வெளியில் வந்த பிறகு
செய்தியாக வெளியே வந்த பிறகு அவர்கள் இருவரும் வந்து ஒன்றாக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல முறை அவர்கள் இருவரும் வந்து ஒரு விமானத்தில் செல்வது, ஒரு திருமண நிகழ்வுக்கு செல்வது போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் அவர் நண்பர்களாகவே அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அது வைத்துதான் அனைவரும் வந்து பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த விவாகரத்து என்பது வெளிப்படையாக தெரிவந்த பிறகுதான் இவர்கள் இருவரும் ஒன்றாக வந்தது ஒரு விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதே போல் யோகத்தையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.